ஆமென். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அது மேலுள்ள வார்த்தையும் கூட, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் மறுபடியும் பேசிக்கொண்டே இருந்தார். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, அதாவது மறைஞ்சிருக்காது. நான் என்ன செய்ய போகிறேன்? வெளிப்பட செய்ய போகிறேன். நான் உங்களை வெளியரங்கமாய் கொண்டு வரப்போகிறேன், வெளிப்படுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாய் பேசி கொண்டு இருந்தார். நம்ம 1ஆம் தேதி கூட சில காரியங்களை தியானித்தோம். ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகள் ஒருவேளை நம்மளை மறைக்கிறதா இருக்கலாம், ஒருவேளை நம்மளே மறைச்சிக்கிற மாதிரி வெளியில் வராமல் நம்மளுடைய குணங்கள், நம்மக்கிட்ட இருக்கிற சில பலவீனங்களே நம்மளை வெளிப்படாதபடி நம்மளை மறைக்கிறதா இருக்கலாம். அல்லது சத்ரு நம்மளை இவங்க வெளிப்பட்டால் அவ்வளோதான், நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக மாறிடுவாங்க, ஆண்டவர் நாம உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளிப்படாதபடி பிசாசே நிறைய தடைகளை நம்மளுக்கு உண்டு பண்ணலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை வெளியரங்கமாக்க போகிறேன். நான் உங்களை யாரும் மறைத்திராதபடி, எந்த தடைகளோ, எந்த பிசாசின் தடைகளோ அல்லது குடும்பத்தின் சூழ்நிலைகளோ எதுவும் உங்களை மறைத்திராதபடி இந்த ஜனங்கள் காணும்படியாய் நான் உங்களை வெளிப்படுத்த போகிறேன். ஹல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் வெளிப்படணும், கர்த்தருக்காக நான் வெளிப்படணும். இதற்கு தான் கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள் நம்ம மறைவாய் இருப்பதற்காக அல்ல. கர்த்தர் சில நாட்கள், சில காலங்கள் நம்மை மறைவாய் வைத்திருக்கலாம். அது ஒரு நோக்கத்திற்காக, திட்டத்திற்காக கர்த்தர் நம்மளை வைத்திருப்பார். அவருடைய வேலை வரும்போது நம்மை அவரே வெளியே கொண்டு வருவார். அதுபோல தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதம், ஆகஸ்ட் மாதம், இதோடு மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிறது, உன்னை மறைஞ்சிருக்க நான் உன்னை தெரிந்து கொள்ளலை, நீ முடங்கி இருக்க நான் உன்னை தெரிஞ்சு கொள்ளலை, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நீ இருப்பதற்காகவே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா! நல்ல சத்தமாக கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா! நிச்சயமாய் அதை செய்வார். அப்போ ஆண்டவர் நம்மளை வெளிப்பட செய்ய போகிறார். அப்போ முதலாவது யார்? கர்த்தர் மறைந்திருக்கிற ஒரு மனுஷனை எப்படி வெளிப்பட செய்தார்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். தாவீது. நம்மளுக்கு தெரியும், தாவீது வனாந்தரத்தில் தன்னுடைய குடும்பத்தாரால், தாய் தகப்பனால, உறவுகளால், எல்லாராலும் மறக்கப்பட்ட ஒரு மனுஷன் தாவீது. வீடு கட்டுகிறவர்களால் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. தாவீது எழுதின 118வது சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், தள்ளப்பட்ட ஒரு மனுஷன்தான் தாவீது. வனாந்தரத்தில் யாருடைய தாய் தகப்பன் அன்பற்று, எல்லாராலும் மறக்கப்பட்டு ஒரு மூலையில் யாருடைய விசாரிப்பின்றி ஆடுகளோடு தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருந்தவன் தான் தாவீது. ஆனால் அவன் கர்த்தர் நம்ம இதே வசனம் ஒன்று பார்த்தோம், மத்தேயு 6:4 வாசித்தோம். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாதாமே வெளியரங்கமாய் பலனளிப்பார். இதோட வாக்குத்தத்த வசனத்தோட இதுவும் சேர்த்து தான் வரும். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய், அந்தரங்கம்னா இருதயம், இருதயத்தில் பார்க்கிற பிதா நமக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். இருதயத்தில் பார்க்கிற நம்முடைய பிதா நம்மளை வெளியே கொண்டு வருவார் மறைவிலிருந்து. அப்படி தான் இந்த தாவீது ஒரு மறைவான சூழ்நிலையில் அவர் இருந்தார். யாரும் அறியாதவரா, விரும்பப்படாதவரா, எல்லாராலும் தள்ளப்பட்டவரா இந்த தாவீது இருந்தார். ஆனால் அவருடைய இருதயம் எப்படி இருந்துச்சு? 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16:7. ஆமென். ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா. தாவீது வெளியில யாருக்கும் தெரியாது, மறைவா வனாந்தரத்தில். ஆனால் அவருடைய இருதயம் யாரோட இருந்துச்சு? கர்த்தரோடு இருந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, இருதயத்தை பார்க்கிறவர். வெளித்தோற்ற தாவீதோட அண்ணன்மார்களுடைய வெளி தோற்றத்தை பார்த்து, ஓ இதுதான், இவர் தான் ராஜாவோன்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசியே அத்தனை பேர் இவர் தான் ராஜா நினச்சிட்டு அவர் நினைக்கிறாரு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷன் வெளியில் பார்ப்பான்ப்பா, நான் எதை பார்ப்பேன்? இருதயத்தை பார்க்கிறவர். மறைவாக இருக்கிற தாவீதோட இருதயத்தை நான் பார்த்திருக்கிறேன். அவன் தான் நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன் சொல்லி அவ்வளோ பேர் கூடி இருக்க
தாவீத மூப்பர்கள் அவங்க குடும்பத்தார் எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, தாவீதை நீங்கள் கொண்டு வந்து, சாமுவேல் சொல்கிறாரு, அவன் வந்தால் தான் அந்த பந்தியில் நான் உட்காருவேன்னு எழுந்துச்சிட்டார். சாமுவேல் தீர்க்கதரிசி, ராஜாக்கள் இல்லாத நாட்களில் தீர்க்கதரிசி தான் பெரிய ஆள். நியாயாதிபதி, தீர்க்கதரிசி, ஆசாரியன் எல்லாமே அவங்க தான். அப்படி பெரிய அவர் மனுஷன் சாமுவேல், அவர் எழுந்து நின்றுட்டாரு. தாவீது வராமல் நான் அந்த பந்தியில் உட்கார மாட்டேன், தாவீதை கொண்டுட்டு வா. ஏன்னா அழைக்கப்படலை தாவீது. ஒரு பெரிய தீர்க்கதரிசி தன்னுடைய வீட்டுக்கு பலி செலுத்த வர்றாரு அப்படின்னு சொன்னால் எப்படி நம்ம இன்வைட் பண்ணுவோம்? எவ்வளோ பெரிய சந்தோஷம். அப்போ மறக்கப்பட்ட தாவீது. ஆனால் அவருக்கு, தாவீதுக்கு என்ன தெரியல, இதெல்லாம் ஒரு பெருசாகவே தெரியல. வேதனையெல்லாம் இருந்துச்சு. ஆனால் அதன் மத்தியில் நம்மளுக்கு எல்லாம் இருக்கும்போது கர்த்தரை தேடுவது அல்ல, கர்த்தருக்கு நன்றி செலுத்துவது அல்ல. எனக்கு இது இருக்கு, ஒரு குறைவு இல்லை, நான் நல்லா இருக்கேன், ஆண்டவருக்கு நல்லா சாட்சி சொல்கிறது, அப்படி இல்லை. ஒன்றுமே இல்லாத நிலைமையிலையும் நான் கர்த்தரோட சந்தோஷமாக இருக்கணும். நம்ம ஆப்டி பாஸ்டர் கூட சொன்னாங்களே, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், தாட்சி செடியில் பலன் இல்லாமல் போனாலும், ஆட்டு மந்தையில் ஆடுகள் இல்லாமல் போனாலும், மாடுகள் இல்லாமல் போனாலும், ஒலிவு மரத்தின் பலனற்று போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். தாவீதை நினச்சி பாருங்க, அவர் ராஜாவாகி உடன்படிக்கை பெட்டி அங்கே கொண்டு வரப்படும்போது அவ்வளோ முழு பலத்தோடு அவர் டான்ஸ் ஆடுறாரு. மனைவி கூட நிந்திக்கிறது நமக்கு தெரியும். அப்போ மறைமுகமத்தை யோசிச்சு பாருங்கள். இப்போ ஊர் ஜனமே கூடியிருக்கு, ராஜான்னு ஒரு கெத்து இல்லை. அப்படி தன்னை தாழ்த்தி உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி ஆண்டவர் ஆராதிக்கிற தாவீது, அப்போ மறைவாக அவர் எப்படி ஆராதிச்சிருப்பார்? வனாந்தரத்தில் யாரும் பார்க்காத போது அந்த தாவீது எப்படியெல்லாம் ஆண்டவர் ஆராதிச்சிருப்பார், எப்படியெல்லாம் துதிச்சிருப்பார். ஆண்டவரோட ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு யாருடைய அன்பும் கிடைக்கல, யாருடைய விசாரிப்பு இல்லை, எந்த அக்கறைய மேலே இல்லை, நான் தனிப்பட்டவனாக இருக்கிறேன். ஆனால் ஆண்டவரே, நீர் என்னை நேசிக்கிறீர், நீர் எனக்கு போது. நான் அந்த வனாந்தரத்திலையும் அந்த தனிமையிலையும் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தரை மனதார துதித்து ஆராதித்தான். அந்த இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம யாரெல்லாம் இருக்கிறோம்? எந்த அன்பு எனக்கு இல்லை, என் அன்பு செலுத்த யாரும் இல்லை, என்னை விசாரிக்க யாரும் இல்லை. மறக்கப்பட்ட சூழ்நிலையில் நான் இருக்கிறேன், விசாரிக்கப்பட்ட அந்த நிலையில் இல்லை. நான் தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு வெறுமையான குறைவில், ஒரு ஏமாற்றமான சூழ்நிலையில் நான் இருக்கிறேன். எதிர்காலத்தை குறித்து எனக்கு நம்பிக்கை இல்லை, எனக்கு உயர்த்த ஆள் இல்லை, என்னை தூக்கி விடுவதற்கு யாரும் இல்லைன்னு சொல்லி ஒருவேளை நம்ம நினைக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தாவீது எப்படி கர்த்தரை ஆராதிக்கிறவனா இருந்தான், கர்த்தரோடு இருந்தான். அவன் இருதயத்தை கர்த்தர் பார்த்தார். அந்த ரங்கத்தில் மறைமுகமாக யாருக்கும் தெரியாதவங்களா ஒரு சிறிய ஆளாக இருக்கலாம், சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் தூக்கி எடுத்து ராஜாக்களோடு பிரபுக்களோடு அமர வைக்கிற தெய்வம் நாம் சேவிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன உயர்த்த அவரால் முடியும், என்ன ஆசீர்வாதமான வைக்க அவரால் முடியும். என்ன உயர்த்த மனுஷனால முடியாமல் இருக்கலாம், மனுஷங்க மறந்து போகலாம். நம்ம சிஸ்டர் கூட மெசேஜில் சொன்னாங்க இல்லையா, அந்த பார்வோனுடைய பானபாத்திரக்காரன் மறந்து போனான், யோசேப்பை மறந்து போனான். ஆண்டவர் சில நேரம் மறக்க வைப்பார். மனுஷன், ஐயோ நம்ம இவ்வளோ நன்மை செஞ்சுருக்கோமே, இவங்க நம்மளை நினைக்கலையேன்னு மறக்க வைப்பார். ஒரு நன்மை செய்யறதுக்கு ஒரு மனசு வரலேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னது, மனுஷன் உனக்கு செய்ய வேணாம். ஆண்டவர், மனுஷனை எதிர்பார்க்காத. உனக்கு 100 ரூபாய்க்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு 1000 பேர்கிட்ட சொல்லுவாங்க, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை. இதுவரைக்கும் ஆண்டவர் எவ்வளோ பேருக்கு அதை நான் சாட்சியை சொல்லுவேன். அப்படி ஒரு ட்ரெஸ்ஸு கூட வாங்கி தரல நம்மளை அப்படின்னு நினச்சதுக்கு ஆண்டவர் சொன்னாலும் நம்மளை ரொம்ப குறைவாக அற்பமாக என்றாங்களே ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆண்டவர் சொன்ன, உனக்கு ஃபுல் ட்ரெஸ்ஸு நான் உனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவேன்னு. ஆண்டவர் 13 வருஷம் ஆகுது. ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தையில் அவ்வளோ உண்மை உள்ளவர். உனக்கு நீ வாங்கக்கூடாது, உனக்கு நான் வாங்கி தருவேன். ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவர் அதான் என்ன சொன்ன, மனுஷனை ஆசீர்வதிக்கட்டும், மனுஷன்ட்ட கேட்காத, நான் உனக்கு செய்வேன். மனுஷன்ட்ட போய் உன் தேவையை சொல்லாத, நான் உனக்கு செய்வேன். அவன் உனக்கு செஞ்சுட்டு மற்ற பேர்கிட்ட சொல்லிட்டு தெரியுவான். ஒன்றிருந்து அடுத்து என்ன வாங்கலாம், அப்படிதான் மனுஷங்க இருப்பாங்க. ஒரு 200 ரூபா கொடுத்தா இவங்ககிட்ட இருந்து என்ன வேலையை நம்ம வாங்க முடியும், ஒரு 200 ரூபா கொடுத்தா இவங்களால என்ன பிரயோஜனம் நம்மளுக்கு. இதுதான் மனுஷங்க எதிர்பார்க்கிறது. ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற அப்படி அல்ல. அவர் மகிமையெல்லாம் அவருக்கு வரும்படி அவர் செய்கிறவர். இத்தனை ஆண்டுகள் ஒவ்வொரு வருஷமும் என்ன முடியாது, எனக்கு ஆண்டவர் கொடுக்குற ட்ரெஸ்ஸை என்ன முடியாது, பிரமிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப என் சம்பளத்துக்கும் நான் போடுற ட்ரெஸ்ஸுக்கும் சம்மந்தமே இருக்காது, அவ்வளோ குறைவு தான். ஆனால் ஆண்டவர் ஒவ்வொருத்தவங்களும்
ஒவ்வொருத்தவங்களை கூட்டிகிட்டு போய் ஷோரூமில் கூட்டிகிட்டு போய் உனக்கு என்ன ட்ரெஸ் வேணும் எடுன்னு சொல்லுவாங்க. எனக்கு வேணாம் மேம், நீ உனக்கு என்ன வேணுமோ எடு, 10,000 பில்லு வரும். யாராவது வாங்கி கொடுப்பாங்களா? யாரை எங்கள் அம்மாட்டே சொல்லுவேன், நீ 1,00,000 ரூபா உனக்கு கிடைச்சாலும் ஒரு 10,000 ரூபாய்க்கு நீ ட்ரெஸ் வாங்கி கொடுக்க நம்மளுக்கு மனசு வருமா? வராது. யாரோ ஒருவர், எனக்கு சம்மதம் இல்லாதவர், என்னால் ஒரு பிரயோஜனம் கூட அவங்களுக்கு கிடையாது, ஆனால் பில்லு வரும், 6,000 வரும், 5,000 வரும், 7,000 வரும், அப்படியே வாங்கி சந்தோஷம் வாங்குவாங்க. உனக்கு என்ன வேணும்? இது யார் கொடுக்கறது? கர்த்தர் வாக்கு கொடுத்தாரு. அவர் அவ்வளோ உண்மை உள்ளவர். எத்தனை ஆண்டுகள் மாறினாலும் அவர் சொன்ன வார்த்தையில் ஒன்று கூட மாறலை. நீ மனுஷன் ஆசீர்வதிக்கணும் ஒரு நாள் நீ எதிர்பார்த்துறாத. நான் தான் உன்னை ஆசீர்வதிப்பேன், அது எனக்கு மகிமை. போகிற இடங்கள் எல்லாம் எத்தனையோ ஆர்ஃபனேஜ், எத்தனையோ முதியோர் இல்லத்தில் சாட்சியாக, எத்தனையோ வாலிப பிள்ளைகள் முன்னாடி அது சொல்கிறேன் நான். ஆண்டவர் உன் தேவைக்காய் அம்மா அப்பா போய் கஷ்டப்படுத்தாத, டார்ச்சர் பண்ணாத. சந்தோஷமாக 100 ரூபா கொடுக்குறாங்களா, அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். சந்தோஷமாக 1 ரூபா கொடுத்தா தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம். அழுதுட்டு நம்மளை கஷ்டப்படுத்தி யாருடைய காசு நம்மளுக்கு வந்தால் அது நம்மளுக்கு ஆசீர்வாதம் அல்ல, சாபமாக தான் இருக்கும். அதனால் தாய் தகப்பனாக இருக்கட்டும், அவங்க உனக்கு கொடுக்கணும். உன் தேவையை கர்த்தரை நோக்கி கேளுன்னு. அப்படி தான் அது தாவீது வனாந்தரத்தில் யாருடைய உதவியற்றவனா அன்பற்றவனா இருந்தான். ஆனால் கர்த்தர் இருதயத்தை பார்த்து அவனை எல்லாருக்கும் முன்பாக ஒரு நாள் கொண்டு வந்து ராஜாவாக சாமுவேல் அபிஷேகம் பண்ணினார். அதான் வெளிப்பட பண்ணுகிறவர். நம்முடைய அந்தரங்கத்தில், நம்முடைய இக்கட்டில், நம்முடைய உபத்திரவத்தில், நம்முடைய வெறுமையில், நம்முடைய ஏமாற்றத்தில், நம்ம கண்ணீரில் ஆண்டவரை நம்பி ஆண்டவரை சார்ந்து நம்ம இருக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை மறைஞ்சிருக்கவே விட மாட்டேன், நான் உன்னை ஒரு நாள் வெளியே கொண்டு வருவேன். ஹல்லேலூயா. வெளியே அவர் கொண்டு வருவார், உங்களை வெளியே கொண்டு வருவார். அடுத்து தாவீதுக்கு அடுத்து நம்ம பார்க்குற ஆண்டவர் நம்மளை வெளிப்பட பண்ணுகிறார். மறைந்திருக்க மாட்டாது, வெளிப்பட ஆண்டவர் பண்ணுகிறார். எதுக்கு ஆண்டவர் வெளிப்பட பண்ணுகிறார்? சும்மா வெளிப்பட பண்ணுகிறார். ராஜாவா தாவீதை அபிஷேகம் பண்ணி, ஆடுகளுக்கு பின்னாடி தெரிஞ்ச தாவீதை ராஜாவா அபிஷேகம் பண்ணி ஆண்டவர் நிறுத்துகிறார். ஆண்டவர் ஒன்று வெளிப்பட பண்ணிட்டார். என்ன? நான் உன்னை எவ்வளோ நேசிக்கிறேன் அப்படின்னு காமிக்கிறதுக்கு ஆண்டவர் என்னது, புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் மறைவாக கிடக்கிறவங்கள ஆண்டவர் தூக்கி வெளியே கொண்டு வந்துட்டார், மேன்மைப்படுத்திட்டார், உயர்த்திட்டார். அடுத்த ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? நம்ம யாத்திராகமம் தெரியும், 2வது அதிகாரம் மோசையை குறித்து நம்ம வாசிக்கிறோம். மோசையை 3 மாதம் அளவும் அவங்க தாய் ஒளித்து வைத்தார்கள். மறைக்கப்பட்ட மோசை, ஒளித்து வைக்கப்பட்ட மோசை 3 மாதம். ஒரு குழந்தைய மறைச்சு வைக்கிறதுலாம் ஈஸியா? எவ்வளோ கடினம். இப்போ கர்த்தர் எல்லாருடைய காதையுமே செவிடாக்கியிருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா குழந்தை அழாமல் இருக்கவே முடியாது, அழுது இருக்கும். ஆனால் ஆண்டவர் மோசை மூலமாய் ஒரு பெரிய ரட்சிப்பு, ஒரு ரட்சகன் ஆண்டவர் வந்து மறைச்சு வச்சார் 3 மாதம். அதுக்கு முன்னாடி முடியலை. அப்புறம் வந்து என்ன ஆகுது, கரெக்டாக ஆண்டவருடைய பிளான் படி பார்வோனுடைய மகள் பார்க்கிறா, வளர்க்கப்படுகிறான். அதுக்கப்புறம் மோசையோட நிலைமைனா 40 வருஷம் ஓடி போயிட்டார். மீதியான் தேசத்தில் ஓடி போய் அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு. 80 வயசு. அப்படி மறக்கப்பட்ட சூழ்நிலை தான் யார் இருந்தது? மோசை. பலவீனம், 80 வயசுனா பலத்தின் மிகுதியால் 80, அவ்வளோதான். 80க்கு மேலே அவர் ரொம்ப இல்லைன்னு அவரை தான் எழுதி வச்சிருக்காரு. சங்கீதம் 90 எழுதி வச்சிருக்காரு 80. அந்த 80வது வயதில் வனாந்தரத்தில் மோசை இருக்கிறாரு. அவர் நினச்சிருப்பார், எங்கள் அம்மா என்னை எப்படியெல்லாம் காப்பாற்றினாங்க, 3 மாதம் என்னை ஒழிச்சு வச்சு. எந்த ராஜா கொல்ல நினச்சாரோ அதே ராஜா அரண்மனையில் என்னை ஆண்டவர் வளர்க்க வச்சார். அவ்வளோ யாருக்கும் கிடைத்திராத மேன்மை, அவ்வளோ சகலவற்றிலும் நான் வல்லவனாக இருந்தேன். ஆனால் இப்போ என் நிலைமை பலவீனன், திக்குவாய், எல்லாமே போயிடுச்சு, மறக்கப்பட்டாயிடுச்சு. என்னை அங்கே இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள், அவங்களுக்கு நான் உதவி செய்யலாம், நியாயம் செய்யலாம்னு நினச்சேன். ஆனால் அவங்க என்ன கேட்டாங்க என்னை பார்த்து, உன்னை யார் எங்களுக்கு நியாயாதிபதியை வச்சா, நீ என்ன தலைவனா அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களே மோசையை பார்த்து கேட்டாங்க. ஒரு கொலையை செய்துட்டு அவன் தப்பிச்சு பார்வோனுக்கு பயந்து ஓடி வருகிறான். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஓடி வந்து 40 வருஷம் ஆச்சு, 80 வயது. இப்போ ஓரை பர்வதத்தில் கர்த்தர் மோசைக்கு தரிசனமாகிறார். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், இவ்வளோ வருஷங்கள் ஆயிடுச்சே, எனக்கு வயசாகிடுச்சே, இனி ஆண்டவருடைய வாக்குத்தத்தை எப்படி நிறைவேற போகுது, எப்படி கர்த்தர் இனி என்ன நான் செய்ய போகிறேன், என் வாழ்க்கையில் நான் என்ன மேன்மையை நான் அடைய போகிறேன், என்ன உயர்வு எனக்கு இருக்கிறது, இனி முடியாது, எல்லாம் ஓஞ்சு போச்சு, முடிஞ்சிருச்சு, சாப்டர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு மோசையை போல. மோசையோட நிலைமை அப்படி தான், 80 வயதில் முடிஞ்சிருச்சுன்னு நினச்சார். ஆனால் ஆண்டவர் விட்டாரா? ஆண்டவர் என்ன மோசைக்கு முச்செடியில் தரிசனமாகி, இனிமே தான்ப்பா அவனுடைய ஓட்டம் ஆரம்பிக்க போகுது, அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துகிறவர்,
நம்ம முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், என்னால் முடியலை ஆண்டவரே, நான் பலவீனமானவளாக இருக்கிறேன் ஆண்டவர், எல்லா நம்பிக்கை அற்று போயிற்று அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், மகளே இது அல்ல, மகனே இது முடிஞ்சு போகிறதுக்கு அல்ல, இனிமேல் தான் உன்னுடைய வாழ்க்கையில் நான் புதிய துவக்கத்தை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். உன் சரீரத்தை பார்க்காத, உன் சூழ்நிலையை பார்க்காத, உன் குடும்பத்தை பார்க்காத, என்ன பாரு, வளைச்ச என்ன பாரு, உயர்த்த வல்லமையுள்ள என்ன நோக்கி பாரு, நான் உன்னை உயர்த்துவேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அப்படி மோசையை அழைத்து ஆண்டவர் யாருக்கு பயந்து ஓடி வந்த மோசே அந்த பார்வோனுக்கு முன்னாடியும், யாரால புறக்கணிக்கப்பட்ட தன் சொந்த ஜனங்களால், நீலாம் எங்களுக்கு தலைவனா, நீலாம் நியாயாதிபதியா அப்படின்னு தள்ளப்பட்ட மோசையே அதே ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் மறுபடியும் வெளிப்பட பண்ணினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொந்தங்களால், உறவுகளால் ஒருவேளை அவமானப்படுத்தப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, அற்பமாக எண்ணப்பட்டு நம்ம இருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு முன்பாக ஆண்டவர் நம்முடைய தலையை உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாக ஆண்டவர் செய்வார். எல்லா ஜனங்களுக்கு முன்பாக அவர் கொண்டு வந்து நிறுத்துவார். நம்ம போய் நம்மளை உயர்த்த நம்ம எதுவும் செய்யக்கூடாது. ஆண்டவர் சமூகத்தில் மறைவா அந்தரங்கமா ஆண்டவரோடு உறவாடிட்டு இருக்கணும், அவ்வளவுதான். ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார், மோசையை கொண்டு வந்து என்ன செய்தார்? அங்கே சொல்லப்பட்டிருக்கு, இப்படிப்பட்ட கர்த்தரை சமீபமாய் பெற்ற இஸ்ரவேலை போல பெரிய ஜாதி வேற இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் முகமுகமாய் யாத்திராமல வாசிக்கிறோம் 20 அவருடைய மகிமையை 24:15 18 வரைக்கும் வாசிக்கலாம். யாத்திராகமம் 24:15 வாசிங்க, 18 வரைக்கும். மோசே மலையின் மேலே இருக்கிறான். அந்த மலையில் என்ன இருக்குது? தேவனுடைய மகிமை. மற்ற ஜனங்களால் இன்னும் 20வது அதிகாரத்துக்கு அதிலெல்லாம் வாச்சோன்னா மோசேட்ட சொல்கிறாங்க, மோசே கர்த்தர் எங்களோட பேச வேணாம், இடி முழக்க சத்தம், பெருவிளத்தின் இறைச்சல், கர்த்தருடைய சத்தத்தை அப்படி கேட்குறாங்க. கர்த்தர் பேச வேணாம், நாங்கள் செத்து போவோம், மோசே நீர் எங்களோட பேசும் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் சொல்கிறாங்க. கர்த்தருடைய மகிமை அவங்க சொந்த கண்கள் காணுது. அது மட்டும் இல்லை, பார்வோன் அங்கே எகிப்தில் நடந்த வாதைகள் தெரியும். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு எகிப்துக்கு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறார். நைல் நதி ரத்தமாக மாறுது, தவளைகள் உண்டாகுது, இதெல்லாம் கண்கள் கூட பார்க்குறாங்க. யார் மூலமாக இந்த ஜனங்கள் பார்க்குறாங்க? இதெல்லாம் மோசேயின் மூலமாய். கர்த்தர் நம்மளை இப்போ தாவீதை வெளிப்பட பண்ணினார். கர்த்தர் நம்மளை வெளிப்பட பண்ணுகிறார், வெளியரங்கமாக்குகிறார். எதற்காக அப்படின்னா அவருடைய மகிமையை நாம் வெளிப்படுத்தும்படியாக. ஹல்லேலூயா. முதல்ல அவருடைய அன்பை நம்மளுக்கு காமிச்சு நம்ம யாருன்னு இந்த உலகத்துக்கு ஆண்டவர் வெளியில் கொண்டு வருகிறார். அடுத்து வெளியில் கொண்டு வந்து நீ வாட்டுக்கு இஷ்டம் போல வாழு அப்படின்னு சொல்கிறதுக்கு அல்ல, அவர் யார் என்பதை, உன்னை அழைத்த தேவன் கர்த்தருடைய மகிமையும் அவருடைய வார்த்தையும் அவருடைய வல்லமையும் அவருடைய அற்புதங்களை அடையாளங்களையும் நம் மூலமாய் ஜாதி ஜனங்கள் பார்க்கும்படியாக, நம் மூலமாய் கர்த்தர் யார் என்பதை அவர் வெளிப்பட பண்ணவே கர்த்தர் நம்மளை வெளியே கொண்டு வருகிறார். எத்தனை பேருக்கு விருப்பம் ஆண்டவர் ஏன் மூலமாக நீங்கள் வெளிப்படணும்? ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கட்டு, கரங்களை உயர்த்துங்க. ஏன் மூலமாய் கர்த்தருடைய மகிமை வெளிப்படணும், ஏன் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படணும், கர்த்தருடைய அற்புதங்கள் அடையாளங்கள் என் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் காண வேண்டும். அப்படி விரும்புகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் மோசையை போல, அண்ணன் சொன்னாங்க இல்லையா, கர்த்தர் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். மோசையோடு இருந்து ஆண்டவர் பயங்கரமானவைகளை செய்தார். கூட இருக்கிற ஜனங்கள் அதிசயமான அந்த கிரியையை கண்டார்கள். அதுபோல உங்களோடு இருக்கிறவர்கள் அதிசயமான காரியங்களை, கர்த்தர் எவ்வளோ பெரியவர், இப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியுமா, இப்படி ஒரு மனுஷனை உயர்த்த முடியுமா, இப்படியெல்லாம் ஆண்டவர் செய்வாரான்னு சொல்லி உங்களை பார்த்து புற ஜாதிகள் அறியும்படி கர்த்தர் வெளிப்பட செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். 2வது விஷயம் நம்ம பார்த்தோம், கர்த்தர் நம் மூலமாய் வெளிப்படுவார். மோசையின் மூலமாக அவருடைய மகிமையை
ஜனங்கள் கண்டாங்க, அற்புதங்களை கண்டாங்க, அவர் வார்த்தையை கண்டாங்க. மோசையின் மூலமா ஆசாரிப்பு கூடாரம் வந்தது, மோசையின் மூலமாய் கட்டளைகள் வெளிப்பட்டது, எல்லா பலிகளை குறித்து மோசையின் மூலமாய் எல்லாமே கர்த்தருடைய மகிமைனா என்ன, அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம் எல்லாவற்றையும் பார்த்தாங்க. அப்படிதான் கர்த்தர் நம்மளை புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் அந்தகாரத்திலிருந்தும் ஆச்சரியமாக கர்த்தர் நம்மளை வெளிப்பட பண்ணி இருக்கிறார்னா ஒரே ஒரு நோக்கம், அவரை நம்ம வெளிப்படுத்தும்படியாக, அப்படி கர்த்தர் நம்மை வெளிப்படுத்தும்படி செய்வாராக. மூன்றாவது காரியம், ஆண்டவர் இப்போ நம்ம வாசித்தோம், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அப்போ ஒரு மனுஷனை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார், அவன் மூலமாய் தன்னுடைய மகிமை வெளிப்பட செய்கிறார். அடுத்து ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாதாமே உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். அப்போ பதிலை வெளியரங்கமாய் கர்த்தர் வெளிப்படும்படி செய்ய போகிறார். அந்தரங்கமான ஜெபம். நம்ம அன்னாளை குறித்து 1ஆம் தேதி பார்த்தோம். 1 சாமுவேல் 2வது அதிகாரம், அதில் 13வது வசனம். 1 சாமுவேல் 1:13 வாசிக்கலாம். ஆமென். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாதாமே. அதுக்காக நம்ம அமைதியாக ஜெபம் பண்ணணும் அப்படி மீனிங் கிடையாது. ஆண்டவர் ஜெபத்தில் பார்க்கறது, உதடுகளால் கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அப்போ ஆண்டவர் பார்க்கறது நம்ம சத்தமாக ஜெபிக்கக்கூடாது அப்படி கிடையாது, சத்தமாக ஜெபிக்கலாம். ஆனால் ஆண்டவர் பார்வை எங்கே இருக்கும், நம்ம வார்த்தையில் கிடையாது. அவருடைய பார்வை எங்கே இருக்கும், இருதயத்தில் இருக்கும். நம்ம என்ன செய்தாலும் என்ன பண்ணாலும் ஆண்டவர் நம்ம இருதயத்தை தான் பார்ப்பார், அதில் தான் மறைக்க முடியாது. வெளியில் என்ன வேணாலும், இப்போ கவனிக்கிறது போல் கூட நீங்கள் உட்காந்துருக்கலாம், கவனிக்கிறது போல் உட்காந்துருக்கலாம், கேட்குறது மாதிரி உட்காந்துருக்கலாம், பாடி ஆராதிக்கிற மாதிரி என்ன வேணாலும் செய்யலாம். இதையெல்லாம் யார் பாப்பா, மனுஷனுக்கு தான் தெரியும். ஆனால் இறுதி என்ன இருக்கும், என்ன போய் குழம்பு வைக்கலாம், என்ன மட்டன் எடுக்கலாமா, சிக்கன் எடுக்கலாமா, பீஃப் எடுக்கலாமா, அடுத்து என்னது இந்த குறைவு, நம்ம ஃபீஸ் கட்டணுமே, இதை என்ன செய்வோம், கவலை. அடுத்து இதுதான் நம்மளுக்கு நேற்று என்ன பண்ணோம், யாராவது பேசின வார்த்தைகள், அப்படி அதை நினச்சி இப்படி தான் மைண்ட் ஓடிக்கிட்டு இருக்கும். இருதயத்தை தான் கர்த்தர் பார்ப்பார். மனுஷன் வெளியில் கேமரா கேப்சர் பண்ணுறது எல்லாமே வெளி தோற்றத்தை, ஆனால் ஆண்டவர் பார்க்கறது நம்ம இருதயத்தை தான். ஏன்னா அவருக்கு முன்பாக சகலமும் நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கு மறைவாக எந்த சிருஷ்டியும் இல்லைன்னு எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவர். இப்போ அன்னாள் அவள் வெளித்தோற்றத்தை பார்த்து ஒரு பாஸ்டர் ஏலி அவர் என்ன ஜட்ஜ் பண்ணுறாரு, அவன் நல்லா குடிச்சு, அடுத்த வசனத்தை கூட வாசிங்களேன். ஆமென். நான் மதுபானமும் திராட்சை ரசமாகிலும் குடிக்கலை, நீ எது வரைக்கும் வெறிச்சிருப்ப, இதுதான் வெளித்தோற்றம். ஆனால் அவளுடைய இருதயம் என்ன சொல்கிறா, இருதயத்தில் தேவனோடு பேசினால், இருதயத்தை தேவ சமூகத்தில் ஊற்றினாள். இதுதான் ஆண்டவர், அந்த இருதயத்தை பார்க்கிறவர். நம்ம இருதயத்தில் ஆண்டவர் சமூகத்தில் எவ்வளோ கண்ணீரோடு, யாருக்கும் பார்க்காத சூழ்நிலையில் படுக்கையில் எவ்வளோ கண்ணீரை விட்டுட்டுருக்கலாம். ஏதோ நினச்சி வேதனைப்பட்டு நம்ம வாழ்க்கையை குறித்து, பிள்ளைகளை குறித்து எவ்வளோ வேதனை விண்ணப்பம் ஆண்டவர் சமூகத்தில் வாயில் சொல்ல முடியாது. துக்கம் தொண்டை அடிக்குன்னு சொல்லுவாங்களே, அப்படி சில நேரம் அவன் பேசக்கூட முடியாது, விண்ணப்பம் கூட செய்ய முடியாது. அந்த நிலைமையில தான் அன்னாள். அப்படி நிறைய சூழ்நிலையில் கூட நம்ம கடந்து வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற அந்தரங்கத்தில் உன் இருதயத்தை பார்க்கிறன்னா வெளியரங்கமாய் பலன் அளிப்பேன், ரகசியமாக கொடுக்க மாட்டேன். நீ அந்தரங்கத்தில் யாருடைய செலவு பண்ணுற, ராஜாதி ராஜா தேவாதி தேவன் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், அவரோடு நீ நேரத்தை செலவு பண்ணுற, அவர்கிட்ட உன்னுடைய காரியத்தை சொல்கிற, அவர் சமூகத்தில் ஒரு இருதயத்தை ஊற்று. போய் மனுஷங்கள்ட்ட போய் புலம்பிட்டு இல்லை, மனுஷங்கள்ட்ட போய் என் பிரச்சனையெல்லாம் அப்படி சொல்லிக்கிட்டு யார் என்ன சொல்லுவான்னு கேட்டுட்டு இல்லை, என்ன நம்பி என் சமூகத்தில் அந்தரங்கத்தில் நீ கண்ணீர் விட்டுட்டு இருக்கிற, கண்ணீரோடு விதைக்கிற உன்னை கம்பீரமா நான் அறுக்க வைப்பேன், வெளியரங்கமா பலன் அளிப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த அன்னாளுக்கு என்ன ஆண்டவர் செய்தார், 3வது அதிகாரம் அதில் 19 வாசித்தோன்னா வாசிங்க.
3:19-21 வரைக்கும். ஆமென். வெளியரங்கமான பதில்னா இதுதான் பதில். ரகசியமாக ஏதோ ஒரு பிள்ளையை கொடுத்தனா ஓகே, சர்ச்சுக்கு வர்றாங்க, எத்தனையோ பேர் குழந்தை இல்லைன்னு வர்றாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, குழந்தை கிடக்கு போயிடுறாங்க. இது யாருக்குமே தெரிய போகிறதில்ல. இங்கே சாமுவேலை ஆண்டவர் எப்படி பிரபலப்படுத்துகிறார் பார்த்தீங்களா? தான் முதல் பெயர் சபா வரைக்கும் இஸ்ரவேல் முழுவதும் சாமுவேல் தான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று அவர் விளங்க பண்ணினார். இதுதான் வெளியரங்கமான பதில். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமா ரகசியமா ஏதோ உனக்கு கொடுத்துட்டு போறதல்ல. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டவரோடு அந்தரங்கத்தில் நம்ம செலவு செய்கிறோமோ, கண்ணீர் வடிக்கிறோமோ, விண்ணப்பங்களை ஆண்டவர் சமூகத்தில் வைக்கிறோமோ, ஆண்டவர் சொல்கிறார், மகளே நான் எல்லாரும் பார்க்கும்படி, ஆச்சரியமாய் பார்க்கும்படி, கிரகிக்க முடியாத, நம்ப முடியாத பெரிய ஒரு ஆன்சர், அது பெஸ்ட் நான் உனக்கு கொடுப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நல்ல சத்தமாக ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமா செய்வார். இந்த சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஆசாரியன், ராஜாக்களை அவர் அபிஷேகம் பண்ணினவர். அவருடைய சாட்சி சொல்றார், யாராவது என்னை குற்றப்படுத்த முடியுமா? ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்றார். யாராவது நான் இதில் குறை உள்ளவன் நீ சொல்ல முடியுமா? அநியாயமாக யார்ட்டையாவது பரிதானம் வாங்கினேனா? அவ்வளோ ஒரு சாட்சி உள்ளவர் இந்த சாமுவேல். அந்த இஸ்ரவேல் முழுவதும் தான் இருதயத்தை ஆண்டவர் யார்கிட்டையும் வெளிப்படுத்த விரும்பலை. ஒரு சிறு பிள்ளை சாமுவேல்கிட்ட தான் இருதயத்தை வெளிப்படுத்துகிறார். பாஸ்டருக்கு கூட, அங்கே ஏலிக்கு கூட என்னது சொல்லலை. அவங்க பிள்ளைகளை குறித்து யார்கிட்ட சொல்கிறாரு? சாமுவேல்கிட்ட சொல்கிறாரு. அப்போ அவ்வளோ பேர், அவ்வளோ ஜாதி ஜனங்கள், அவ்வளோ ஜனம், அந்த தேசம் முழுவதிலும் ஸ்பெஷலாக யாரை தெரிந்து கொண்டார்? சாமுவேலை. இதான் ஆண்டவர் வெளியரங்கமான பதில். நம்ம நினச்சி கூட பார்த்துறாத, இப்படி கர்த்தர் பதில் கொடுப்பாரா அப்படின்னு நம்ம நினச்சி கூட பார்த்துறாத. நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமை உள்ளவர் ஆண்டவர் சொல்லுகிற அந்தரங்கத்தில் உன் ஜெபத்தை பார்க்கிறன்னா, வெளியரங்கமா நீ நினச்சி கூட பார்த்துறாத அளவு நான் எல்லா ஜனங்களும் ஆச்சரியப்படும் விதமாய் நான் உனக்கு பதிலளிப்பேன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். கடைசியாக ஆண்டவர் அன்னாளுக்கு அந்த அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலன் அளிக்கிறவர், நன்மை செய்தார். அடுத்து என்ன? இதே அந்தரங்கத்தில் ஆண்டவர் என்னவும் பார்க்குறாரு? நம்ம இருதயம் பார்க்குறார். ஒன்று, ஆண்டவர் சமூகத்தில் இருதயத்தை ஊற்றுகிறவர், அதுக்குரிய பலனை வெளியரங்கமாக கொடுக்கிறார். அவனுடைய கிரியைகளுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. வெளியரங்கமாக ஆண்டவர் கொடுப்பார். அது நன்மையோ தீமையோ. பிரசங்கி 12 எடுத்து வாசிக்கலாம். கடைசி வசனம் பிரசங்கி 12. ஆமென். நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஆண்டவருக்கு நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். என்ன கணக்கு? அந்தரங்கத்தில் பாவம் இருக்கும் என்றால் அது என்னது? ஒரு நாள் வெளியரங்கமாகும். ஆனால் ஆண்டவர் அப்படியெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தினாரா நம்மளாம் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க முடியாது. அப்படி தானே? நம்முடைய இருதயம் மட்டும் ஆண்டவர் அப்படி நம்ம இருதயம் மட்டும் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அப்படி ஸ்க்ரீன் போட்டு காமிச்சார்னா யார் முகத்திலே அது முழிக்க முடியுமா? முழிக்க முடியாது. எத்தனை பேர் முழிக்க முடியாதுல்ல? நிச்சயமாக அவர் நாமத்தெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்குலாம் அருகதையே கிடையாது. ஆண்டவர் அது கழுவி, அவர் ரத்தத்தினால கழுவி பரிசுத்தப்படுத்தி அவர் பிள்ளையை நம்மளை மாற்றி இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு வெளியரங்கமாகும். எப்போ? மனம் திரும்பாத பட்சத்து. ஆண்டவர் நம்மகிட்ட இருதயத்தில் இருக்கிற பாவம், ஆண்டவர் உன் மீறுதல்களை மேகத்தை போல, அக்கிரமங்களை கார் மேகத்தை போல அகற்றி விட்டேன், உன் பாவத்தை எல்லாம் முதுகுக்கு பின்பாக எரிந்து போட்டேன், சமுத்திரத்தின் ஆழத்தில் அவைகளெல்லாம் கொண்டு போய் போட்டுட்டேன். ஆண்டவர் அவர் சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவன். அப்படி நம்மளையெல்லாம் கழுவி பரிசுத்தப்படுத்தினால தான் ஜம்முன்னு எங்கே உட்காந்துருக்கோம்? ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஆராதிக்கிறோம். அப்படி மட்டும் இல்லை, ஆண்டவர் எப்போ வேணாலும் போட்டு விட்டுருவார்.
எப்போ வேணாலும் மனுஷங்கள்கிட்ட நம்மளை வெளிப்படுத்தி விட்டுருவார் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்தால் நம்ம வருவோமா? ஆண்டவரை தேடுவோமா? இப்படி உட்காந்துருப்போமா? கிடையவே கிடையாது, முடியாது. ஆண்டவர் நம்மளை கழுவி பரிசுத்தப்படுத்திட்டார். எல்லா பாவம் நீங்கள் நம்மளை சுத்திகரித்துட்டார். ஆனால் பாவம் நீங்கிற நம்ம திரும்ப பாவத்திற்கு அந்தரங்கத்தில் தொடர்ந்து பாவம் செய்யும்போது அப்பொழுது தான் என்ன ஆகுது? ஆண்டவர் பேசியும் ஆலோசனை சொல்லியும் எவ்வளோ தடவை தம்முடைய வார்த்தை அனுப்பி அனுப்பி நம்ம செவி கொடாமற் போகும்போது, நீதிமொழிகள் 1 எடுத்து வாசிக்கலாம். அதில் 24, 25 வாசிக்கலாம். அப்படி கீழே பார்த்தா இன்னும் அதெல்லாம் இருக்கும். ஆனால் அது படிக்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஆனால் உண்மையிலே படிக்கணும். அப்போ தான் நம்மளுக்குள்ளே என்ன வரும்? ஒரு உணர்வு வரும். அதில் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது, ஆபத்து சூறாவளி போல் வரும்போது, நெருக்கமும் இடுக்கமும் உங்கள் மேல் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். என்னை நோக்கி கூப்பிடுவீங்க, ஆனால் நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அதிகாலையில் அது வரைக்கும் தேடுன்னு ஆண்டவர் சொல்லுவார். அதிகாலையில் தேட மாட்டோம், டைம் இல்லை, அது இல்லை, நிறைய சொல்லிடுவோம். ஆனால் ஒரு ஆபத்து, ஒரு புயல் வரும்போது, இக்கட்டு வரும்போது அதிகாலையில் தேடுவோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்வாராம்? அதிகாலை என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை. எவ்வளோ ஆலோசனை வரட்டும், விரும்பலை. இறுதியை விரும்பவே இல்லை. கடிந்து கொள்ளுதல அசட்டை பண்ணினீர்கள். அதில் போட்டிருக்கு, அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளால் திருப்தி அடைவார்கள். அப்போ இதில் சொல்லப்பட்டிருக்க, ஆண்டவர் எவ்வளோ முறை பாவத்தை குறித்து, ஆண்டவர் நம்மளை எதுக்கும் ஒப்பு கொடுக்க மாட்டார். அந்த பாவமே கொண்டு போயிடும். பாவத்தின் சம்பளம் மரணம். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். 28:13. அப்போ பாவத்திலேயே நம்ம இருக்கும்போது அந்த பாவம் எங்கே கொண்டு போய் விடும்? மரணத்துக்கு, அழிவுக்கு, பாதாளத்துக்கு. அங்கே தான் வெட்கத்துக்கு, அவமானத்துக்கு அந்த பாவம் கொண்டுட்டு போகும். ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் எதை பார்க்குறாரு? இருதயத்தை பார்க்கிறார். இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடு உள்ளதமாக இருக்கிறது. இருதயத்திலிருந்த விபச்சாரம், வேசித்தனம் எல்லாமே இருதயத்தின் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. ஒரு 17 பவுல் லிஸ்ட் போகிறார், கலாத்தியர் 5 பார்க்கிறோம். அப்படி பாவம் அந்த இருதயத்தில் இருக்கு. ஆண்டவர் பார்க்கிறாரு. மனம் திருமண பட்சத்தில் ஆண்டவர்கிட்ட எந்த ஒரு நம்மளுக்கு தண்டனையும் கிடையாது, சிக்ஷையும் கிடையாது. ஆனால் தொடர்ந்து அந்த பாவத்தில் இருப்போம் என்றால் நம்மளுக்கு என்ன உண்டாகுது? அதுக்குரிய பலனை, நம்ம என்ன செய்தோமோ அதுக்குரிய பலனை நம்ம பெற்றுக்கொள்வோம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், அனனியா சப்பீரால் அவங்க என்ன செய்கிறாங்க? ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் ஆவியானவர் ஊற்றப்பட்டு அவ்வளோ பலத்த காரியங்கள் நடந்துட்டுருக்குது. அப்போஸ்தலர் வாசிக்கிறவர்களே, பலத்த செய்கைகள் நடந்துட்டுருக்குது. அற்புதங்கள், அடையாளங்கள், பேதுரு நிழல்பட்டு வியாதியஸ்தர்கள் குணமாறாங்க. ஆவியானவர் ஊற்றப்பட்டு அவ்வளோ ஜனங்கள் சபையில் சேர்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அந்த நாட்களில் எல்லாரும் தங்களுடைய நிலத்தையெல்லாம் வீடையெல்லாம் விற்று கொண்டு வந்து ஆண்டவர் சமூகத்தில் வந்து பாதத்தில் வைக்கிறாங்க. இனி வேணாம், நீ ஆண்டவருக்காக வாழணும், நீ சொத்து பத்தெல்லாம் வச்சு என்னத்துக்கு? ஆண்டவருக்காக பொதுவாக வச்சு அனுபவிக்கிறாங்க. அப்படிதான் அந்த அனனியா சப்பீரால் என்ன பண்ணுறாங்க? தங்களுடைய நிலத்தை விற்று அதோட பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலர் பாதத்தில் வைக்கிறாங்க. அவங்கள தான் கொண்டு வந்து வைக்கிறாங்க. யாருங்க கட்டளை போடலை, நீங்களாம் விற்று கொண்டுட்டு வா, இதான் கொண்டுட்டு வா, பொண்ணு எவ்வளோ இருக்குது, பொருள் இருக்குது, எல்லாம் கொண்டுட்டு வா, வந்து வைன்னு யாரும் சொல்லலை. அவங்களா ஆவியில் எழுப்புதல் அடைஞ்சவங்க, அப்படி நீ ஆண்டவருக்காதான்னு சொல்லி ஒப்பு கொடுத்தவங்க அப்படி வந்து அவங்களா வைக்கிறாங்க. அனனியாவும் சப்பீராவும் என்ன பண்ணுறாங்க? நிலத்தை விற்று ஒரு பங்கை வஞ்சித்து எடுத்து வச்சுட்டு மீதியை கொண்டு வந்து என்னது எல்லாமே, அதாவது கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் எப்படி கொடுக்குறாங்க? எல்லாத்தையும் தனக்குன்னு ஒன்றுமே இல்லாமல் எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுக்குறேன்னு ஒரு மாய்மாலம், ஒரு பொய். அங்கே பேதுரு கேட்குறார், அங்கே கேட்டிருப்பார் நிறையா, இவ்வளோ தான் விற்றீங்களா? ஆமாம், இவளுக்கு தான் விற்றுருப்போம் அப்படி மிரட்டியும் கேட்டிருப்பார். ஆவியானவர் அங்கே எல்லாம் சொல்லியாச்சு,
வந்து நிற்கும் போதே அவங்க என்னென்னலாம் செஞ்சாங்க அதையெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்திட்டார். தைரியம் வந்து சொல்கிறாங்க. அப்போ அந்தரங்கத்தை பார்க்கிற பிதாவாகிய தேவன் அங்கே 3-4 வாசிக்கலாம். ஆமென். நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் போய் சொன்னாய். சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? ஒருவேளை நம்மளுக்கு இது யாருக்கும் தெரியாது, இது மறைச்சிடலான்னு நம்ம நினைப்போம், மறைச்சிடலான்னு நினைப்போம். ஆனால் யார் பார்த்துட்ருக்கா? ஆண்டவருக்கு மறைக்கவே முடியாது, மறைக்கவே முடியாது. பெற்றோருக்கு தெரியாமல் இருக்கலாம், வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்குரிய பலனை நம்ம பெற்றுக்கொள்வோம். எதை விதைக்கிறோமோ அதை நம்ம அறுப்போம். கொய்யா செடி விதைச்சா அதுக்கு என்ன வரும்? கொய்யா தான் வரும். என்ன பாவக்காய்னா பாவக்காய் தான் வரும். நம்ம விதைக்கிறதையெல்லாம் தீமை, செய்கிறதெல்லாம் அநியாயம். எப்படி ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை நன்மையை பெற முடியும்? அப்போ இங்கே அவங்க யாருக்கும் தெரியல. கணவன் மனைவி எதுக்கு ஒருமனப்படுறாங்க பாருங்க, தவறு செய்ய. இது ஒன்றுமே இல்லைப்பா. ஏன் ஒருமனப்படுறது? பாவம் செய்கிறதுக்கு தன்னை பெருசாக நினைக்கணும் மற்றவங்க அப்படின்னு அந்த நிலையில் அவங்க இருக்கிறனால தான். இல்லாட்டா ஒன்றுமே இல்லை, இவ்வளோ வித்தோன்னு சொல்லி கொடுத்தா ஓகேன்னு வாங்கிடுவாங்க. ஆனால் நம்மளை மற்றவங்களாம் எல்லாத்தையும் விற்று கொண்டு போய் வைக்கிறாங்க. ஐயோ நம்ம மட்டும் ஒரு பங்கு நமக்குன்னு எடுத்து வச்சுட்டு போனால் அப்புறம் நம்மளை குறைவாக எண்ணிடுவாங்கள்ல, நம்மளை சாதாரணமாக எண்ணிடுவாங்கள்ல, நம்மளும் எல்லாருக்கும் முன்னாடி பெரிய ஆளாக தெரியணும் அப்படின்னு ஒரு பெருமை அவங்களுக்குள்ளே இருந்ததுனால ஈசேனது வந்து பொய் சொல்கிறாங்க. அது வெளியரங்கமாக அங்கே ஆவியானவர் பலமாய் கிரியை செய்த நாட்கள். அவங்க வந்து உட்காந்து அவங்க சொல்கிறாங்க. அனனியா பேசுகிறார், இதுதான் அவர் சொல்கிறார், நீ எப்படி சாத்தான் இருதயத்தை நிரப்ப நீ இடம் கொடுத்த. நீ மனுஷன்ட்ட அல்ல. நம்ம ஒவ்வொருத்தவங்கள்ட்ட பேசுகிறோம் இல்லையா, மனுஷன்ட்ட போய் சொல்லலை. யார்கிட்ட போய் சொல்கிறோம்? மனுஷன் யாரால் உண்டாக்கப்பட்டவன்? தேவனால் உண்டாக்கப்பட்டவன். மனுஷங்கள்ட்ட போய் சொல்லி நம்ம ஏமாத்துறோம் நம்ம நினைக்கலாம். ஆனால் யாரை நம்ம ஏமாத்துறோம்? ஆண்டவரை ஏமாத்துறோம். நம்ம ஆண்டவரை ஏமாத்தல, நம்மளை நாம ஏமாத்துறோம்னு அர்த்தம். யாருக்கு விரோதமாக பொய் சொல்கிறோம்? ஆண்டவருக்கு விரோதமாக பொய் சொல்கிறேன்னு அர்த்தம். இங்கே அப்படி தான் இவங்க சொன்னாங்க. அது சொன்ன உடனே, பேதுரு சொன்ன உடனே இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். அதை இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அடுத்து மனைவி வர்றான், சப்பிரால் வர்றான். 3 மணி நேரம் கழிச்சு எல்லாம் ஒன்றுமே நடக்காத போல் வந்திருப்பா. பற்றியா நான் எவ்வளோ காசு கொடுத்துருக்கேன், ஒரு பெருமையில் கூட வந்திருப்பா. என் நிலத்தையெல்லாம் விற்று எல்லாத்தையும் தியாகமாக ஆண்டவர் கொடுத்துட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமாக பெருமையாக யாரும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், நம்ம பங்கெல்லாம் வந்து கொடுத்துட்டோம், இவங்க எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு பெருமையில் கூட வந்திருக்கலாம். இங்கே நடந்தது எதுவுமே தெரியாது. அதே போல் 9வது வசனத்தை வாசிங்க. உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். இப்போ பாருங்கள், வெளியரங்கம். அதுக்கே உடனே அங்கே இருக்கிற சபையார் எல்லாருக்கும் 11 இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. எல்லாரும் பார்க்குறாங்க. சடனாக இங்கே பேதுரு சொல்லும் போதே டெத் ஆகிறாங்க. அனனியா சாகிறா, சப்பிராலும் சாகிறா. வெளியரங்கமா. அப்போ ஆண்டவரை அவ்வளோ துணிகரமாக அதுவே ஆவியானவர் ஊற்றப்பட்டு கர்த்தருடைய நாமம் பலமாய் மகிமைப்பட்டு கொண்டு இருக்கு. அந்த நாட்களை வந்து துணிகரமாக தைரியமாக வந்து போய் சொல்கிறாங்க. இப்போ வெளியரங்கமாக என்னது அவங்களுடைய பலன் அங்கே பார்க்குறாங்க ஜனங்கள். இப்போ ஆண்டவர் சொல்ல, யாரும் ஒருவேளை நம்ம ஏதாவது ரகசியமாக ஏதாவது ஒரு பாவத்தை நம்ம செய்துட்டு இருந்த ஆண்டவர் சொல்லுகிறார், மனந்திரும்பு. அடக்கி வைக்க அது வந்து என்னதான் வேற விதமாக மாறி போயிடும். தாவீது சொல்லுகிறார், அடக்கி வைத்த மட்டும் என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. அடக்கி வச்சு பாவத்தை அறிக்கை செய். ஆண்டவர் சொல்கிறார், நீ அறிக்கை செஞ்சால் போதும்,
நான் யாருக்கும் தெரியாது, யார்கிட்டயானவர் சொல்ல மாட்டார். அவர் சமூகத்தில் போய், ஆண்டவர் இது உங்களுக்கு பிரியமில்லாத, நம்ம மனசாட்சிக்கு தெரியும். ஆண்டவர் உணர்வுள்ள ஒரு மனசாட்சியை கொடுத்திருக்கிறார். நம்ம என்ன செஞ்சாலும், நம்ம செய்கிற இந்த காரியம் சரியா தப்பா யாரும் நம்மளுக்கு சொல்ல வேண்டியதில்லை. இல்லை எனக்கு தெரியாதுன்னு தப்பிக்கவே முடியாது. ஏன்னா மனசாட்சி நம்மளுக்கு சொல்லும் நம்ம செய்கிற ஒவ்வொன்றிலும். யூதாஸ் குத்தப்பட்டு, மனசாட்சியில் குத்தப்பட்டவன் என்ன செய்தான்? நான்று கொண்டு செத்தான். மனம் திரும்ப இருக்க அவன் வரல. மன்னிப்பு கேட்டிருந்தா அவனுக்கு ஆண்டவர் மறுபடியும் சேர்த்திருப்பார். ஆனால் பேதுரு தப்பு செய்தான், மறுதளிச்சான், மனம் கசந்து அழுதான். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்னு ஆண்டவர் சொன்னவர், அவன் மூலமாய் சபைகள் உருவாகும்படி, அவ்வளோ லட்சங்கள் ரட்சிக்கப்படும்படி பேதுருவை பயன்படுத்தினார். தவறு செய்யறது மனித இயல்பு. ஆண்டவர் அப்படி எல்லாம் பரிசுத்தவான் அப்படிலாம் ஆண்டவர் சொல்லலை. நாளுக்கு நாள் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறவர். ஆனால் பாவத்திலேயே தெரிஞ்சும், இந்த பாவத்தை தெரிஞ்சும் வருஷ கணக்கா மாத கணக்கா தொடர்ந்து நம்ம செய்வோம் என்றால், நீதிமொழிகளை தான் சொல்லப்பட்டிருக்கு, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அசட்டை பண்ணினதே. 5வது அதிகாரம் 11, 12, 13 நீதிமொழிகள். முடிவிலே என் மாம்சமும் என் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். முறையிடு, புலம்புவோமா? இவ்வளோ தூரம் அசட்டை பண்ணேன்னு, இவ்வளோ பெரிய ஆபத்து, இவ்வளோ பெரிய இக்கட்டில் நான் இருக்கிறேன்னு துக்கித்து புலம்புவோமா? அதை ஆண்டவர் சொல்ல, அந்த நிலைமை வர்றதுக்கு முன்னாடியே இன்றே ரட்சணை நாள், இப்பொழுதே அனுக்கிரக காலம், மனம் திரும்பும் போது ஆண்டவர் சந்தோஷத்தை, பாவ மன்னிப்பை ஆண்டவர் கொடுத்து நம்மளை வாழ வைப்பார். அப்போ இந்த நாளில் நம்ம பார்த்த காரியம், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நம்மளை இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக, இந்த உலக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக நம்மளை வைக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். வெளியே கொண்டு வரணும் ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை மறைக்கப்பட்ட சிறை இருப்பில் இருக்கிற போல இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை வெளிப்பட செய்வேன். அடுத்த ஆண்டவர் சொல்ல, உன்னை வெளிப்படுத்தி ஓ மூலமாய் என்னுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். என் நாமம் என்ன, நான் யார் என்பதை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அறியும்படி கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார், பெரியவர் இவர்களோடு கூட இருக்கிறார்னு மற்றவர்கள் சொல்லும்படி நான் உன் மூலமாய் வெளிப்படுவேன். அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறார், அந்தரங்கத்தில் இதுவரைக்கும் நீ ஜெபித்த ஒவ்வொரு ஜெபத்தையும் நான் மறந்து போகலை. உன் ஜெபத்திற்கு பதில் உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் கண்ணீர் ஒவ்வொன்றையும் என் துருத்தியில் நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். அதுக்குரிய பலனை நீ பார்ப்ப. நீ விதைச்சதுக்குரிய கண்ணீரையும் விண்ணப்பத்தை விதைத்ததற்குரிய பலனை வெளியரங்கமா, சாதாரணமாக கிடையாது, எல்லாரும் பிரமிக்கும்படி, ஆச்சரியப்படும்படி அதுக்குரிய ஆன்சரை நீ பெற்றுக்கொள்வ. அடுத்த ஆண்டவர் சொல்லுகிறது, அந்தரங்கத்தில் உன் இருதயத்தை பார்க்கிறனா, அதில் பாவம் இருக்கும் என்றால் இன்றே நீ அர்ப்பணி, இன்றே மனம் திரும்ப உன்னை ஒப்புக்கொடு. ஆண்டவர் விட்டு கொடுக்க மாட்டார். ஆண்டவர் விட்டு கொடு, அது நம்ம கையில் தான் இருக்குது. ஆண்டவர் ஒப்பு கொடுக்கறது. இஸ்ரவேல் ஜனங்கள், நியாயாதிபதிகளை குயிஸில் படிக்கிறீங்களா, அதில் பாருங்கள். அதெல்லாம் படிக்கும்போது ஐயோ இப்படியெல்லாம் இருந்தாங்களான்னு நினைக்க தோணும். ஆண்டவர் இக்கட்டில் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாங்க, ஆண்டவர் விடுதலை ஆக்குவார். கொஞ்ச நாள் மறுபடியும் என்ன பண்ணிடுவாங்க, மறுபடியும் தெய்வம் அல்லாத பாகாலயம் விக்கிரங்களையும் வழிபட ஓடி போயிடுவாங்க, ஆண்டவரை மறந்துடுவாங்க. மறுபடியும் ஆண்டவர் சத்துரு கையில் ஒப்பு கொடுப்பாரு, மறுபடியும் ஆண்டவரை நோக்கி கதறுவாங்க. மறுபடியும் என்ன, ஆண்டவர் பாவம் இறக்கப்பட்டு மறுபடியும் ஒரு நியாயாதிபதி எழுப்பி மறுபடியும் விடுதலை ஆக்குவார். நல்ல சூழ்நிலை நல்லா ஆயிடுச்சா, மறுபடியும் பாவத்தில் விழுகிறது, மறுபடி இப்படியே தான் இருக்கும். அப்போ ஆண்டவர் ஒப்பு கொடுக்குற ஆசை கிடையாது. நம்ம பாவமே நம்மளை அமிழ்த்திடும், பாவமே நம்மளை கொன்றும். ஒரு நாள் பிசாசை வெளிப்படுத்திடுவான். மறைச்சு வச்சிருக்கிற அவனே ஆண்டவர் மறைவானவைகளை வெளிப்படுத்துகிறவர். அவர் சமூகத்தில் போய் அறிக்கை செஞ்சிட்டோன்னா ஒன்று இல்லாமல் ஆண்டவர் எப்படி வெளியில் வருவோம் நினைப்போம், அவர் வெளியே கொண்டு வருவார். அதுலேருந்து அவரால் விடுதலை ஆக்க முடியும். ஒரு நாள் நம்ம விட்டு தர மாட்டார். ஆனால் தொடர்ந்து நம்ம பாவத்தில் இருக்கும்போது வேதனை, அழுகை, பற்கடிப்பு, நம்மளால் ஆண்டவர் நாமமும் தூஷிக்கப்படும்படி
அது முடிவு அவ்வளோ கோரமாக இருக்கும். அதை ஆண்டவர் விரும்பலை. ஆண்டவர் இந்த மாதத்தில் அதிகமாக ஜெப மாதம், இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம், இந்த மாதத்தில் அதிகமாக அந்தரங்கத்தில் பிதாவாகிய தேவனோடு நேரத்தை செலவு பண்ணுவோம். ஃபோனெல்லாம் எவ்வளோ அடிக்ஷனில் இருக்கிறோம், அதெல்லாம் தூக்கி ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கிருபையாக தராரு 24 மணி நேரம், 1 மணி நேரமாவது அட்லீஸ்ட் நம்ம மீதி இருக்கிற நேரம் நல்லா இருக்கணும்னா அங்கே இருக்கணும். நான் போன தடவை கூட சொன்னேன், இந்த பாவம் தொடர்ந்து நம்மளை பிடிக்கும்னு சொன்னால் மறைச்சிடலாம், ஏமாத்திடலாம், மனுஷங்களை ஏமாத்திடலாம், கண்களை மூடிடலாம், தப்பிச்செல்லாம் நினைக்கவே முடியாது. நம்ம நியூஸில் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்ருக்குறோம். கர்நாடகாவில் அந்த தர்மஸ்தா அந்த கோயில் நிலத்தில் 20 வருஷமாக 400 பெண்கள் கிட்ட கொன்று குவிச்ச அந்த இது இப்போ வெளியே வந்திருக்கு. அதே மாதிரி கேரளாவில் சொந்த கணவனை இராணுவத்தில் இருந்த கணவன் மனைவி 2 பிள்ளைகளை பெற்றிருக்கிறா, பச்சை பிள்ளைங்க வீட்டில் இருக்குது. அவனுடைய நண்பனை விட்டு 2 பிள்ளைகளையும் கொன்று, அதே மாதிரி மனைவியும் கொன்றிருக்கிறான். அந்த ஏழை தாய் 19 வருஷமாக கேஸ் நடக்குதான். அது அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஆனால் விடவே இல்லை. அந்த தாய் தான் மகளுக்கு தான் பிள்ளைங்க, பச்சை பிள்ளைங்க 2 பிள்ளைகளை அவன் கொண்டிருக்கான். அந்த ஒரு ஆள் வந்து அதுக்கு நீதி வேணும்னு சொல்லிட்டு போராடிட்டே இருந்திருக்கிறாங்க. 19 ஆண்டுகள் கழித்து அதை கொலை செஞ்சது யார், கணவன் தான் சொல்லி கண்டுபிடிச்சாச்சு. அது எங்கே இருக்கிறான், அவங்கள தனித்தனி அந்த கொன்றவனும் கண்டுபிடிச்சாச்சு. அவன் ஒரு இராணுவ வீரன். மனைவி மேலே சந்தேகப்பட்டுட்டு கணவன் செய்த செயல் அது. அந்த கணவனையும் பிடிச்சாச்சு. அவங்களுக்கு தனி ஃபேமிலி. எத்தனை வருஷம் வயசாகிடுச்சு, இப்போ வயசாகிடுச்சு, அப்போ வெளிப்படலை. ஆனால் இப்போ எங்கே இருக்காங்க, சிறைக்குள்ளே இருக்கிறாங்க. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த பாவம் தொடர்ந்து பிடிக்கும். சில பாவங்கள் உடனே பனிஷ்மெண்ட் கிடைக்கும், சில பாவங்களுக்கு நியாய தீர்ப்பு உடனே ஆண்டவர் கொடுப்பார். சில பாவங்கள் வெயிட் பண்ணும், ஆண்டவர் வெயிட் பண்ணுவார் கொஞ்சத்துக்கு. மனம் திரும்பாத பட்சம் அது பின் தொடரும். ஒரு நாள் அதுக்குரிய தண்டனை வெளிப்படும். அப்போ நம்ம தப்பிச்சிட்டோம், தெரியாது, யார் கண்களை மூடியாச்சு அப்படின்னு ஒரு நாள் இப்படி தான் பிசாசு மறைப்பான். நிறைய நேரம் நியூஸை கேட்கும்போது எப்படி இவங்க அந்த பாவத்தை செய்கிறாங்க. சொந்த பிள்ளையே 2 அபிராமி நியூஸை பார்த்துருப்பீங்க. அபிராமி சொந்த கள்ள உறவுக்காக 2 பிள்ளைகளுக்கு விஷம் வச்சு கொண்டிருக்கா. 7 ஆண்டுகள் கழித்து அவளுக்கு தீர்ப்பு, அந்த அவனுக்கும் அவளுக்கும் தீர்ப்பு. என்ன தைரியத்தில் அது செய்கிறாங்க. இதுதான் பிசாசு கொடுக்குற தைரியம். பாவம் செய்ய வெளியில் ஒன்றும் தெரியாது. இப்போ உனக்கு சந்தோஷமாக அனுபவி, இப்போ அனுபவி, வெளியில் அடுத்து என்ன ஆகும் அதோடைய விளைவுகளை நான் அதை காமிக்கவே மாட்டான். அடுத்து நம்மளுடைய அழிவு அதை காமிக்கவே மாட்டான். அந்த பாவம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம். அந்த ரங்கத்தில் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர். வெளியில் நம்ம மனுஷங்க பார்க்கலாம் வெளித்தோற்றத்தை, ஆனால் இருதயத்தை பார்க்குறவருக்கு நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும். இப்போ ஆண்டவர் நம்மளை ஆசீர்வாதமாக மற்றவங்களுக்கு வைக்க விரும்புகிறார். இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மளை வெளிப்படுத்துவாராக. கர்த்தருடைய நாமம் நம் மூலமாய் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமமே உயர்த்தப்படுவதாக. கரங்களை இன்னும் உற்சாகமாக தட்டலாமே. பயம் தரக்கூடிய செய்தி, பயங்கரமான செய்தி, பட்டையை கலப்புன செய்தி இல்லை? அதனால் ஆண்டவர் நிச்சயமாய் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு பதில் தருவார். நன்மையை விதைக்கும் பொழுது நன்மையை அறுவடை செய்வோம். எல்லோரும் எழுந்து நின்று ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். எல்லோரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் இந்த வசனத்தை, சொல்லப்பட்ட வசனங்களை எல்லாம் கொஞ்ச நேரம் அப்படியே கண்களுக்கு முன்பாக கொண்டு வருவோம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. எப்படிப்பட்ட வார்த்தை இது! நம்மளை தான் உலகத்துக்கு வெளிச்சமாக வச்சிருக்கிறாரு. நம்ம விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. நம்மளை ஸ்பெஷலாக பார்க்குறாரு ஆண்டவர். அதனால் நம்ம மூலியமா வெளிச்சம், நம்ம மூலியமா இருளில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விடுதலையை தருவதற்கு அனுமதிக்கிறார். நம்ம மூலியமா இருளில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை தருவதற்கு அனுமதிக்கிறார். எப்பேற்பட்ட ஒரு காரியம்! மலையின் மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. தாவீது துதிக்கும் பொழுதெல்லாம் அவனுக்கு என்ன நடக்கும் என்பது தெரியாது. ஆனால் நம்ம ஜீவனுள்ள தேவனை மட்டும் துதிக்கிறோன்றது மட்டும் தெரியும்.
அதே போல் மோசே, அன்னாள் ஜெபிக்கும் போதெல்லாம் என்ன நடக்கும்னு தெரியாது, ஆனாலும் நிச்சயமாய் ஒரு பலன் இருக்குது அப்படின்றது மட்டும் அறிந்திருந்தாள். இவங்க எல்லாருக்குமே கர்த்தர் வெளியரங்கமாய் பலன் தந்தார். இந்த காலை வேளையிலும் கூட வந்த ஜனமே, நம்முடைய இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தில் உள்ள அந்தரங்கங்களை கர்த்தர் பார்க்கிறார். நம்முடைய இருதயத்திலே நாம் துதித்த துதிகளை, ஆண்டவருக்கு ஏறெடுத்த ஸ்தோத்திர பலிகளை, ஆண்டவர்கிட்ட முறையிட்ட விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டு இந்த நாள், இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் அதுக்கு நல்ல பிரதிபலன்களை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். நல்ல ஒரு நன்மையான காரியங்களை அனுபவிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை உண்டாக்கப் போகிறார். இது முடிந்தது என்று சொல்லி நாம் நினைத்திருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் நிச்சயமாய் அதில் ஒரு புதிய ஆரம்பத்தை கட்டளையிடுவார். இதுதான் கர்த்தருடைய செயல், இதுதான் கர்த்தருடைய காரியம், இதுதான் கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற ஒரு அன்பு. மனிதர்கள் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம், மருத்துவர்கள் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம், பொருளாதாரம் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் அசைய பண்ணுகிற தேவன், அசைய பண்ணுகிற தேவன். கர்த்தர் இந்த காலை வேளையிலும் கூட வந்த ஜனமே, உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஓ, உன்னுடைய ஹல்லேலூயா விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. உன்னிலே பழுது ஒன்றுமில்லை. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா என்னென்னலாம் நாம் கர்த்தரிடத்தில் கேட்டோமோ இந்த காலை வேளையிலும் கூட அதுக்கு பலன் தருகிறார், அதற்கு பலன் தருகிறார், அதற்கு பதில் தருகிறார். ஹல்லேலூயா, அதற்கு பதில் தருகிறார். கலங்க தேவையில்லை. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் எல்லாவற்றிலும் நிச்சயமாய் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிப்பார். அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிக்கிற கர்த்தர் நம் ஹல்லேலூயா வாழ்க்கையிலும் நிச்சயமாய் அந்த நேரம் வரும் பொழுது மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே கர்த்தர் நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார். கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு பதில் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கலங்க தேவையில்லை, கலங்க தேவையில்லை. எல்லாரும் வாய்களை திறந்து, கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், நிச்சயமாய் எனக்கு பதில் உண்டு, நிச்சயமாய் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் உண்டு, நிச்சயமாய் நான் துதித்த துதிகளுக்கு ஒரு ஹல்லேலூயா ஒரு பதில் உண்டு. ஹல்லேலூயா, நான் ஆராதிக்கும் தெய்வம் ஜீவனுள்ள தெய்வம். ஹல்லேலூயா, நான் ஆராதிக்கும் கர்த்தர். ஓ ஹல்லேலூயா, பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. ஓ, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, நிச்சயமாய் எனக்கு பலன் தருவார், நிச்சயமாய் எனக்கு பிரதிபலன் தருவார், நிச்சயமாய் அதில் மற்றவருடைய கண்கள் காணும், நானும் அதிலே திருப்தி அடைவேன். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை ஹல்லேலூயா. கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. உலகத்தின் வெளிச்சம் நீ, எழுந்து ஒளி வீசு. மலை மேலுள்ள பட்டணம், மலை மேலுள்ள பட்டணம் மறைவாக இருக்காதே, நீ மறைவாக இருக்காதே. கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். நன்றி இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல பிதாவே, இந்த நல்ல ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை, உம்முடைய அபிஷேகம் கூட இருந்தது. நல் வார்த்தைகளை தந்தீர். அந்த வார்த்தை எங்களோடு ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே, ஆவி ஆத்மா சரீரத்திலே இடைப்பட்டதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அந்த ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் நம்பி இந்த மாதத்திலே காலடி எடுத்து வைக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இருள் எங்களை விட்டு அகலுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்களை விட்டு நீங்குவதாக. எண்ணங்கள் சிந்தனைகளிலே ஆண்டவரே ஒரு பரிசுத்தத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமாய் செய்கிற கர்த்தர் இந்த நாளிலும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவை, மலையின் மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொன்னது போல எங்களுடைய ஜெபத்திற்கு நிச்சயமான
பதில் உண்டு. எங்களுடைய ஆண்டவரே துதிக்கு நிச்சயமான பதில் உண்டு. எங்களுடைய ஆண்டவரே நாங்கள் செய்த நன்மைகளுக்கு, நாங்கள் பட்ட பிரயாசங்களுக்கு நிச்சயமான பலன் உண்டு என்பதை நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே. இந்த மாதம் முழுவதும் நாங்கள் அதை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. வந்த ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஓ சுகபலன் ஜீவன் ஆரோக்கியத்தை கர்த்தர் தருவீராக. நீடி ஆயுசு நாட்களை தந்து வழி நடத்துவீராக ஆண்டவரே. அல்லேலூயா. எங்களுடைய பாஸ்டர் குடும்பத்தாருக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே. தொடர்ந்து அவருடைய ஆண்டவரே பிரயாணங்களிலே கர்த்தருடைய கரம் கூட இருப்பதாக ஆண்டவரே. இம்மட்டும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த அபிஷேகனுடைய திருமண காரியத்திலே கர்த்தர் நீ நேர்த்தியாய் செய்து முடித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தொடர்ந்து மகனை ஆண்டவரை பலப்படுத்துவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஆண்டவரே எங்களுடைய சபையார் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வெளியூரிலே, வெளி மாநிலங்களிலே, வெளிநாடுகளிலே இருக்கிற ஒவ்வொரு சபையாரையும் நாங்கள் நினைக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் வழி நடத்துவதாக, உம்முடைய வார்த்தை கூட இருப்பதாக. பெரிய காரியங்களை செய்யுங்க, தடைகளை மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை எடுக்கும் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். ஆமேன். அல்லேலூயா.